அனைவருக்கும் கவின்ஸ் டைரி தமிழ் சேனல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம எந்த பதிவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 2025ஆம் ஆண்டினுடைய ஆணி மாத ராசி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஆணி மாதத்தில் கன்னி ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள்லாம் உண்டாக போகுது, அதற்கு உண்டான பரிகாரங்கள் என்ன, எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நான் வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறேன். எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு தெளிவான புரிதல் கிடைக்கும். சரிங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆணி மாதத்தில் கன்னிராசி அன்பர்களுக்கு ஓஹோன்னு ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அது இவங்க வாழ்க்கையில் நிஜமாகவே நடைபெற போகுது. அந்தளவுக்கு ஒரு அற்புதமான பலன்களை தான் இந்த ஆணி மாதமானது கன்னிராசி அன்பர்களுக்கு கொடுக்க போகுது. விசுவாவசு வருடம் ஜூன் 15ஆம் தேதி முதலா ஜூலை 16ஆம் தேதி வரையிலான ஆணி மாதத்தில் கன்னிராசி அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்களும் அதிர்ஷ்டங்களும் அவங்களுடைய கல்வி, ஆரோக்கியம், திருமண வாழ்க்கை, குழந்தை பாக்கியம், தொழில் இதெல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். உத்தராயணத்தின் 6வது மாதம் கடைசி மாதம்தான் ஆணி மாதம். இந்த ஆணி மாதத்தில் எப்படிப்பட்ட நற்பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே மாதாந்திர கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் ஆகிய சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்களினுடைய மாற்றத்தை வச்சு தான் நம்ம கணிக்கிறோம். அப்படி சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்றதை வச்சு தான் மாதத்தையே நிர்ணயம் செய்கிறோம். இந்த ஆணி மாதத்தில் மேஷ ராசியில் சுக்கிரனும், மிதுனத்தில் புதன், குரு, சூரியன் ஆகிய 3 கிரகங்களும், சிம்மத்தில் செவ்வாய், கேது ஆகிய கிரகங்களும், கும்ப ராசியில் சனி, ராகு ஆகிய கிரகங்களும் இருக்குது. மொத்தத்தில் இந்த ராகு கேதுவில் தான் எல்லா கிரகங்களுமே அடங்கி இருக்குது. நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் தான் நம்மளுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் நாம் போடக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே வெற்றியை தரக்கூடிய காலகட்டமாக அமைய இருக்குது. ஜூன் 22ஆம் தேதி புதன் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறாரு. 29ஆம் தேதி சுக்கிரன் சொந்த வீட்டுக்கு ஆட்சிக்கு செய்கிறார். இந்த ஆணி மாதத்தில் இந்த இரண்டும் தான் பெரிய கிரக மாற்றமாக இருக்க போகுது. மற்றபடி அனைத்து வருட கிரகங்களுமே அந்தந்த இடத்துல தான் இருக்கும். இந்த ஆணி மாதத்தில் கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. அது என்னன்னு நான் வீடியோவில் சொல்கிறேன். தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உத்திரம், அஸ்தம், சித்திரை ஆகிய 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்களை கொண்டது கன்னிராசி. ராசியினுடைய அதிபதி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா புதன். இந்த மாதத்தில் வருடங்கள் என்று சொல்லக்கூடிய சனி, ராகு, கேது ஆகிய கிரகங்கள் நல்ல நிலையில் உங்களுக்கு இருக்குது. ஆனால் குரு 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. குரு 10ஆம் இடத்துல இருந்தாலும் தொழிலில் நல்ல மாற்றம் அமையுங்க. புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்பு கூட கன்னிராசி என்பர்களுக்கு இருக்குது. போட்டிகளில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு கூட இந்த மாதத்தில் உங்களுக்கு அமைய இருக்குது. இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சனியும் ராகும் இருப்பதால் எல்லா விதமான போட்டிகளிலையுமே நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. புதிய வேலைகள் கிடைக்கும் வாய்ப்பு கூட இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு 2, 9க்கு அதிபதியான சுக்கிரன் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால பெரிய விசேஷம் இல்லைங்க. இருந்தாலும் கூட அவருடைய ஸ்தானத்தை அவரே பார்க்கறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றமும் பாக்கியமும் உண்டாக வாய்ப்பு இருக்குது. ஜூன் 29ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலேயே சுக்கிரன் வருவது பெரிய ஏற்றத்தை கொடுக்குங்க. திடீர் பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இந்த மாதத்தில் புதன் உங்கள் ராசிநாதன் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால பெரிய நல்ல நன்மைகள்லாம் உங்களுக்கு இந்த ஆணி மாதத்தில் கிடைக்க பெறும். நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் என்ன விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அது சுமூகமான நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இந்த மாதத்தில் அமைய இருக்குது.
புதன் 11ஆம் இடத்துல ஜூன் 22ஆம் தேதிக்கு வர்றதுனால 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் ராசிநாதனே இருக்கிறதுனால எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தையுமே வெற்றியை கொடுக்கக்கூடியதாக உங்களுக்கு அமையும். மூத்த சகோதர சகோதரிகளால் நல்ல ஏற்றங்கள் உண்டாகும். எடுத்த காரியங்கள் வேலைகளில் வெற்றிகளில் முடியும். உங்களுடைய ஆசைகள் அத்தனையும் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக ஆனி மாதம் கன்னிராசி என்பர்களுக்கு அமைய இருக்குது. வெளிநாடு சொல்லக்கூடிய யோகம் கூட கன்னிராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தில் இருக்குது. ஆனி மாதத்தில் ராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் இருப்பதால் தூக்கத்தை கெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க. அயன சயன போகத்தை கெடுக்கிறாரு. 8ஆம் இடத்துல 8ஆம் அதிபதி 12ஆம் இடத்துக்கு சென்றுள்ளதால் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்லக்கூடிய வாக்கியம் கன்னிராசி என்பவர்களுக்கு நிச்சயம் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தை விட்டு பிரிந்து போகக்கூடிய கட்டாயம் கூட உண்டாக வாய்ப்பு இருக்குதுங்க. ஜூன் 20 முதல் 22ஆம் தேதி வர சந்திராஷ்டம காலமாக இருக்கிறதுனால அந்த சந்திராஷ்டம நாட்களில் பயணத்தையும் புதிய முயற்சிகளையும் எடுக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. இந்த சந்திராஷ்டம தினங்களில் பயணங்களையும் புதிய முயற்சிகளையும் நல்ல காரியங்களையும் எடுத்து நடத்தாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. சந்திராஷ்டம தினங்களில் அருகில் இருக்கக்கூடிய கோவிலமாக சந்திராஷ்டமத்தினுடைய தாக்கம் நிச்சயமாக குறையும். திடீர் பணவரவுகள் உண்டாகுங்க. பாக்கியங்கள் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அபரிமிதமான வாழ்க்கை உண்டாக வாய்ப்பு இருக்குது. ஜூன் 29ஆம் தேதிக்கு பிறகு கண்டிப்பாக வெளிநாடு செல்பவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வரப்போகுது. தொழிலில் அபரிமிதமான லாபங்கள் கிடைக்க இருக்குது. சுப செலவுகள் உண்டாக வாய்ப்பு இருக்குது. தூக்கம் கெடக்கூடிய நல்ல வெற்றி செய்தி தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைய இருக்குது. அருகில் இருக்கக்கூடிய நவநீத கிருஷ்ணர் கோயிலுக்கு சென்று வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல மாற்றமும் ஏற்றத்தையும் தரக்கூடிய சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் உண்டாகுங்க. கன்னிராசி என்பர்களுக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் நல்லா தாங்க இருக்குது. தூக்கம் கெடுற சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுடைய மன அமைதி குலைந்து மனக்குழப்பம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் தியானத்தை மேற்கொள்ளுங்க. உடற்பயிற்சி செய்யுங்க. வெளியில் சென்று உணவு உண்பதை தவிர்த்து கொண்டு இயற்கை உணவுகளை வீட்டிலேயே செஞ்சு சாப்பிடுங்க. அதாங்க உங்களுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சில விரை செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் கவலை எடுத்துக்க வேணாம். அது சுப செலவாக தான் இருக்கும். கன்னிராசி என்பர்களை பொறுத்தளவில் பரிகாரம் அப்படின்னு ஒன்றும் பெருசாக இல்லைங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் ஆலயத்துக்கு சென்று தரிசனம் செய்து வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகளும் உங்களை சேரும். நன்றி, வணக்கம்.